தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அழைத்துக் கொண்டாரோ என்று. ஆசாப்பு இப்படியா ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த சங்கீதம் 77:9 தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அன்பானவளே, ஆண்டவர் ஒரு நாளும் இரக்கம் செய்வதற்கு மறப்பதும் இல்லை, இரக்கங்களை அடைத்து வைப்பதும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 49:15 சொல்லுகிறது, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறப்பது இல்லை. தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை மறப்பதும் இல்லை, நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 103:13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நிச்சயமாக ஆண்டவர் இரக்கம் செய்வார், தயவு செய்வார். அவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம் என்று நம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். திரளான ஜனங்கள் வியாதிஸ்தர்களை கண்டபோது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருகி அவர்களை தொட்டு அவளை குணமாக்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறப்பது இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 44வது அதிகாரம் 21 வாசிக்கும் பொழுது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை மறந்துவிடவே மாட்டார் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ளுங்க. ஆனாலும் இந்த சங்கீதக்காரன் ஆண்டரை பார்த்து சொல்றாரு, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ என்று சொல்லி. கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கத்தை அடைத்து கொண்டாரோ என்றேன். எதற்காக ஆண்டவர் கோபப்படுகிறார்? நிச்சயமாக நாம் பாவம் செய்தால் கோபப்படுவார் என்பது நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். எதற்காக பாவம் செய்த? தண்டிப்பதற்காக அல்ல, மனம் திரும்ப உங்களை அழைப்பதற்காக. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்வார்? நம்ம மேல சில நேரங்களில் கோபப்படுவது உண்டு. சங்கீதம் 51:1 வாசிக்கும் பொழுது, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது பாவம் செய்த போது தேவ சமூகத்தில் மன்றாடின போது அந்த கொடிய பாவத்திலே இருந்தும் தாவீதை மன்னிப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருந்தார். ஒரு விபச்சார பாவம், ஒரு கொலை, இப்படிப்பட்ட அந்த பாவத்தை செய்த தாவீது தேவ சமூகத்தில் உணர்வடைந்து ஆண்டு சமூகத்தில் சொல்றாரு, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறக்கும். அப்படி என்றால் அவருடைய கிருபை இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய கிருபை மாறவே இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவர் மன்றாடின போது மெய்யாகவே ஆண்டவர் என்ன செய்தார்? தாயுடைய எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து நினையாதிருந்தார். தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அக்கிரமங்களை திரும்பி பார்க்கல, பாவங்களை மீண்டும் அவனிடத்தில் சொல்ல மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் இரக்கம் செய்யாமல் இருக்க மாட்டார், நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்காமல் இருக்க மாட்டார், நமக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டார். நிச்சயமாய் உதவி செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பதை இந்த காலை வேளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஓசியா 11வது அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லி பார்க்கிறோம். இளைஞனாய் இருந்தபோது நான் அவன் நேசித்தேன். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், இரக்கம் செய்கிறவர், நமக்காக மனதுருகிற தெய்வம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நாம் எகிப்தில் இருந்தபோது
அவர் நம்மை அழைத்து வந்தார். எகிப்து என்றாலே பாவம் நிறைந்த ஒரு காரியம். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போதே ஆண்டவர் என்ன செய்தாரு? நம்மளை அழைத்து வந்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒரு முறை பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்திற்கிற உங்கள் பிதா உங்களிடத்தில் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அது நிச்சயம் அல்லவா என்று சொல்லி, நம்மளே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்க வேண்டும், நல்ல ஆகாரத்தை கொடுக்க வேண்டும், நல்ல உடையை கொடுக்க வேண்டும், நல்ல வீடை கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம். அதுக்காக பயங்கரம் உழைக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய படைத்த நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதிகமான நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுறது தான் வாசிக்கிறோம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம எவ்வளவுக்கு நம்ம பிள்ளைகள் மேல அன்பும் பாசமும் இரக்கம் வச்சிருக்கிறோமோ அதை விட 1000 மடங்கு, நான் சொல்வேன் கோடி மடங்கு நம்ம மேல பாசமும் அன்பும் இரக்கமும் தயவையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்க. ஒரு நாளும் அவர் இரக்கம் செய்ய மாட்டாரா, நான் காப்பாற்ற மாட்டாரா, எனக்கு அவ்வளோந்தானா, முடிஞ்சு போச்சா என்று சொல்லி ஒரு நாள் நீங்கள் புலம்பாதீங்க. ஆண்டு நிச்சயமாய் நம்ம மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்வாரு? நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார்? விலகவே மாட்டார். நம்மை உயர்த்துவார் என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த காலை வேளையில் ஆண்டு சமூகத்தில் நீங்கள் தைரியமாக நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்கிற தேவனே, என்னை இரக்கம் செய்யுங்க. என்னுடைய நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலை தாருங்க. என் துன்பங்களை மாற்றுங்க, என் வியாதிகளை மாற்றுங்க, என் கடன்களை மாற்றி போடுங்க, என் கஷ்டங்களை நீக்கி போடுங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க என்று தைரியமாக கேட்கலாம். நாம் அவர் செய்வாரா செய்ய மாட்டார் என்று சொல்லி டவுட் பண்ணி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சங்கீதக்காரன் ஆசாப்பை போல தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ என்று சொல்லியோ, கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கத்தினாலே அடைத்து விட்டாரோ என்றோ நீங்கள் நானும் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஒரு நாளும் அவர் இரக்கம் செய்ய மறக்கிறதும் இல்லை. ஒரு நாளும் நம்ம மேலே கோபமாக இருப்பதும் இல்லை. கோபம் சில நிமிஷங்கள் தான் இருக்கும். தயவு தான் நீடிய வாழ்வை நீடியதாக இருக்கும், அதிகமாக இருக்கும். நம்ம நீடிய தயவுள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர் என்பதை நீங்கள் இந்த காலை வேளையில் புரிந்து கொண்டு இந்த தேவனை சார்ந்து கொண்டு இந்த காலை வேளையை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.